ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி பிரேக்கப் சாங் அவங்களே அந்த சாங்கை கேட்டு இந்த சாங்க்கு ஒரு வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இந்த வீடியோவில் அவங்க கேட்ட சாங்கை வச்சு ஒரு மாசான வீடியோவாக ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீலிங்கான வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இமேஜ் வந்து ஃபீலிங்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இமேஜை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்க மாதிரி. ஸோ இந்த இமேஜை நான் எப்படி எடிட் பண்ணேன், அதுவும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயில்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு பார்த்தாலே ஒரு ஃபீலிங் லுக்கில் இருக்கிற மாதிரி இமேஜை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குன்னே வந்து தனியாக வந்து வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்னால் வீடியோ போடுறதா என்னன்னு முடிவு பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவையான இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் ஆப்குள்ளே இன்புட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க்ன்ற ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்ததுமே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்டோட லிங்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பதிலாக ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி கீழே இருக்க இந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி கீழே இருக்க இந்த இன்புட் ஃபாண்ட்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எந்த ஃபோல்டரில் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு செலக்ட் அப்படின்னு காட்டும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆப்குள்ளே இன்புட் ஆயிடும். இப்போ நீங்கள் இன்புட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டைம் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் இமேஜ் ஆட் பண்ணி வீடியோ ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அதை இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. இந்த 5வது இருக்க ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்ற ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் இந்த மாதிரி 3D வீடியோ ரெடி பண்ணாலே நம்ம ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் மேலே ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். அந்த டைல்ஸ் எஃபெக்ட். அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போகிறீங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற சர்ச் பால டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தோன்னா அந்த மிரர் இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இழுத்துக்கிட்டே வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் கீழே அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே மேலே தெரியும். இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதுக்கும் அந்த சாங்குக்கும் சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜில் பர்ஃபெக்டாக ஆட் ஆகுதான் நமக்கு தெரியும். இப்போ ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணுங்கள். நம்ம இமேஜ் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாகவே தெரியலை. ஸோ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கொஞ்சம் என்னோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியுற மாதிரி அந்த டெக்ஸ்ட்லாம் என் ஃபேஸை வந்து மறைக்காத அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் நான் எனக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க் வாங்க. அடுத்த பீட் மார்க்கில் நமக்கு கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு ஓகே தான். எல்லா பீட் மார்க்லையுமே நம்மளோட ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து எல்லா பீட் மார்க்லையும் கரெக்டாக தெரியுதா அப்படின்ற மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். வீடியோவை ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து தெரியுது. ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கடுத்து இதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ட்ரீம் மாதிரி அந்த பபிள்ஸ்குள்ளே ஒரு கேர்ளோட ஃபோட்டோ இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப்புன்னு சொல்லி இந்த கீழே அந்த கேமரா கீழே அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் 3 லேயர் இருக்கா, அதில் அந்த குரூப் இருக்கா, குரூப்பை டச் பண்ணி கீழே இருக்க எடிட்டியோ குரூப் போனீங்க. போனால் இந்த மாதிரி நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க இமேஜை டெலீட் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணிட்டு கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு வந்துட்டு செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற யாரோட இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நான் கொடுத்துருக்கதை அப்படி யூஸ் பண்ணாலும் சரி, வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ
இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ஆட் ஆயிடுச்சா, இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அடுத்தும் இதே மாதிரி ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பை மட்டும் டச் பண்ணுறீங்க, எடிட்டிய குரூப் போகிறீங்க, கீழே இருக்க இமேஜை டெலீட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ணி நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். ஸோ அலாமல் ஈஸியான ஸ்டெப்பில் வீடியோ எல்லாத்தையுமே எப்படி மேக் பண்ணுன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.